நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் வக்ரம் ஆகும்போது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குரு பகவான் எப்பொழுது வக்ரம் ஆகிறார், எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே வக்ரமாகிறார். அதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா, குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார், அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் முதல் சொல்லிக்கிறேன். என்னென்னா, குரு பகவான் அதாவது ரிஷபராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சரியாக 11:50 மணிக்கு மேல் குரு பகவான் ரிஷபராசிக்குள் வக்ர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம். அப்போ அக்டோபர் 9 அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்கிறோம். அப்போ இந்த பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது. சரி, ஓகே. இந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது நம்ம நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா, கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். ஒரு நல்லவர் வந்து திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா தான் ஏன் அந்த மனுஷன் இருந்தான், இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சுப கிரகமான குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த வக்ர நிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு, வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி இருந்தார்னா நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் செஞ்சிடலாமா, அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காண்டி போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. சரி சாமி, என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, ஆனால் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்தால், அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம். ஓகே. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருப்பார். ஸோ இந்த வக்ர நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும், மறுபடியும் வந்து குரு வக்ர நிலையை கடந்த பிறகு வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆன பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்றுக்கிறவர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை. ஸோ வக்ர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள். சில நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு வந்து பதில்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். காலபுருஷன் ராசியின் 2ஆம் இடமான ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது,
ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம இதில் வந்து ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தை மெயினாக சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க அப்படின்னா, அது வேலையாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த அப்படியே கேட்ச் பண்ணி உட்காந்துக்குருவாங்க. அது அவங்க எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் அடிமையாக கூட இருக்கேன், ஆனால் என்னை வேலை எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்காண்டி உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துடன் உழைக்கும் தன்மை கொண்டவங்க தான் நமது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, நம்ம அவங்கள்ட்ட உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் மறைச்சிட்டு தான் வேலை செஞ்சுக்கிருப்பாங்க. இது சரியாக இருக்காங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லும்போது அந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை நம்ம செக் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேரடியாக வர கஸ்டமர் வந்து ஆமாம் கரெக்டாக இருக்குது சாமின்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் மூலமாக வர கஸ்டமருக்கு வந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் பார்த்தாலுமே நம்மளை தொடர்பு கொள்கிற நபர்கள்ங்கிறது ஓரளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அந்த பார்க்குற கஸ்டமருடைய கருத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் கருத்துக்கள் சொல்லியிருக்கேன், சரியாக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக உட்காந்துருக்கார். ஜென்ம குருவாக கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜென்ம குருவாக உட்காந்து பலவிதமான சிந்தனைகளை மட்டுமே வச்சுருக்காரு, செயல்படுத்த விடலை. அதான் உண்மை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரோ அந்த ராசிக்காரங்க சிந்திச்சுக்கு மட்டும்தான் இருக்க முடியும், செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுதுங்க. தான் மனசில் வச்ச அத்தனை விஷயங்களையும், நான் அப்படியே இதை செய்ய நினச்சேன், அதை செய்ய நினச்சேன், ஒரு புதுசாக தொழில் தொடங்க நினச்சேன், புதுசாக ஒரு வேலையில் போய் சேருவேன்னு நினச்சேன், இந்த வேலையில் நான் பிடிக்கவே இல்லை, இடமாற்றம் அடைய நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை, ஒரு வருத்தமாகவே இருக்கிறேன், ஒரு நண்பன் உண்மையான நண்பனை கூட என்னால் பார்க்க முடியல, நான் உண்மையாக பழகினாலும் என்கிட்ட வந்து சுயநலமாக தான் பழகுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிருக்க நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, இந்த குரு வக்கர பயிற்சி உங்கள் கூட இருக்கிற உண்மையான நபர்கள் யார், நீங்கள் யாரை நோக்கி பயணிக்கணும், அது எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத ஒரு நிர்ணயம் படுத்தும் ஒரு சிறப்பான ஒரு வக்கர பயிற்சியாக இருக்க போதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயமாக வந்து சேரும். ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது, அந்த குழப்பத்துக்கு ஒரு விடையே கிடைக்கல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த பிரச்சனையை உங்களால் முடிவு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி போராடிக்கிருக்கீங்கன்னா இந்த வக்ர பயிற்சி மூலமாக அந்த பிரச்சனை ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதே போல் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை இனிமேல் செயல்படுத்துவீங்க, பயப்படாமல் செயல்படுத்தலாம். சும்மா அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற குழப்பத்தை விட்டுட்டு நான் நினச்சேன் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தைகளை இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்குள் நீங்கள் முடித்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம், ரிஷபராசி நேயர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. அதே போல் ரிஷபராசியில் பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க. தங்க நகைகள் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக வாங்கி வச்சுக்கலாம். அல்லது பொருளாதார ரீதியான செயல்பாடுகளுக்கு எது முயற்சிகள் இருக்கீங்க, நீங்களே ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சியானது ரிஷபராசிக்கு அதிகமான பாதிப்புகள் இல்லை, அதிகமான லாபங்களும் அதிகமான வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு வக்ர பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த விஷயம்னாலும் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். நம்பிக்கையோடு செய்யணும். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம், நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்க. உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய வெற்றி உண்டு. எதிர்பார்த்த ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்கில் மாட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரணும்னு நீங்கள் நினச்சாலும் அதுவுமே கிரக ரீதியாக, அதாவது இந்த குரு வக்கர பயிற்சி மூலமாக சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மைங்க. ஓகேவா? இந்த குரு வக்கர பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முதலே என்ன ஊர் போகிறோம், அந்த என்னென்ன செய்யணும்,
அந்த வேலைகள் என்னென்னங்கிறத முதலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா தடைகள் இல்லாமல் அதை ப்ராப்பராக செஞ்சு முடிப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெற்றிகள் அதிகமாக இருக்குது. அதனால் சந்தோஷமாக இந்த வக்ர பயிற்சியில் ஏற்படுகின்ற நன்மைகளை ரிஷபராசி நேயர்கள் அனுபவிக்க காத்திருங்கள்.